ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த ஆர்டிஸ்ட் சாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் அந்த பெயிண்டிங் மியூசியத்தில் இருக்க பெயிண்டிங் எல்லாமே வரைஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையாகவே அந்த பெயிண்டிங் எல்லாமே அவன் வரைய கிடையாது, இறந்து போன ஆர்டிஸ்ட் கிம் தான் வரைஞ்சிருக்கான். இந்த உண்மை நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆர்டிஸ்ட் சாய் இருக்கார்ல, அவர் கூட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு தான் இந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே அந்த பெயிண்டிங் மியூசியத்தில் அந்த லீவ் வச்சிருக்கா போல. உன்னோட கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, நீ கொண்டு வந்த அந்த பெயிண்டிங் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் கிம் தான் வரைஞ்சா அப்படின்றத யார்ட்டையுமே சொல்லிடாத அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பெயிண்டிங்காக இவங்க தான் அந்த ஆர்டிஸ்ட் கிம்மை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து அந்த ஆர்டிஸ்ட் சாய் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ திடீர்னு ரத்தக்கரை இருக்க மாதிரி நிறைய கைரேகை அவனுடைய கார் முழுக்க பதியுது. இதை பார்த்து அவன் பயங்கரமாக பதறிட்டு இருக்கிறான். ஸோ இது எல்லாமே இப்போ அந்த பேயாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கிம் பண்ணுறது தான். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் கிம் இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவனை இவன் தான் கொலை பண்ணியிருப்பான், இந்த ஆர்டிஸ்ட் சாய் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை போய் பார்க்குறான். அவன் எப்பயுமே வண்டியில் தான் தங்கியிருப்பான் போல, இப்போ கூட வண்டியில் தான் நூடுல்ஸ் அழுத்திட்டு இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் கிம்மை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொன்னேன்ல, நான் இன்னும் பயங்கரமாகவே நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டிஸ்ட் கிம் வந்துட்டு அவன் எப்பயுமே வரைகிற டிராயிங்கை அவன் வீடியோ எடுத்து வைப்பான் போல. ஸோ அவனுடைய மெயில் ஐடியில் எல்லாமே சேவ் ஆயிருந்துச்சு, அதை நான் ஹேக் பண்ணி எடுத்துட்டேன். அந்த வீடியோஸ் எல்லாமே இங்கே பாரு. உண்மையாகவே ஹீரோயின் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா அந்த பெயிண்டிங் மியூசியத்தில் ஏதோ ஆர்டிஸ்ட் சாய் வரைஞ்ச பெயிண்டிங்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாமே இந்த ஆர்டிஸ்ட் கிம் தான் வரைஞ்சிருக்கான். இவனுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு, எப்பயுமே அவன் வரைகிற டிராயிங்கை வீடியோ எடுப்பான் போல. பாத்தியா எவ்வளோ டிராயிங் வரைஞ்சி வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா வருது. அப்போனா இந்த ஆர்டிஸ்ட் கிம்மோடைய பெயிண்டிங் எல்லாத்தையுமே அந்த ஆர்டிஸ்ட் சாய் அவனுடைய பெயிண்டிங்னு சொல்லி மியூசியத்தை வச்சிருக்காங்கல்ல, நம்ம இதை வச்சு ஏன் அவனை பிளாக்மெயில் பண்ணக்கூடாது? அதுவும் இல்லாமல் இந்த வீடியோஸ்லாம் கூட நம்ம கிட்ட இருக்குல்ல, இதை காட்டி நம்ம பிளாக்மெயில் பண்ணலாம். அவன் நமக்கு பணம் கொடுக்கலைன்னா இந்த வீடியோலாம் பப்ளிக் பண்ணிடலாம்னு சொல்லி மாட்டலாம். கண்டிப்பாக அதுக்கு பயந்துட்டு அவன் பணம் கொடுப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஹீரோ சாப்பிடும்போது அவனுடைய கழுத்தில் இருக்கும்ல அந்த மந்திர கல் இருக்க செயின், அதை பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சிடறான். சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை போடுறதுக்கு வேற மறந்துடுறான். இதே நிலைமையில இவனுங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் சாயோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் சாய் நேற்று பேயை பார்த்து பயந்துருப்பான்ல, அதனால வீடு முழுக்க நிறைய சாமி ஃபோட்டோவாக வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுங்க போயிட்டு அந்த வீடியோவை காட்டி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ உன்னோட பெயிண்டிங்னு சொல்லி அந்த மியூசியத்தில் வச்சிருக்கல, அது எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் கிம் வரைஞ்சது, அதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை நாங்கள் பப்ளிக் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுக்கணும், இல்லைன்னா இதை பப்ளிக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அவனும் சரி நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறான். கத்தையா கொடுப்பான்னு பார்த்தா ஒத்தையா தான் இருக்குது. யோ என்னையா பேக்கை தூக்கி போட்டுட்டு அதில் வெறும் ஒரு கட்டை மட்டும் வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, எப்பா என்கிட்ட இப்போ அவ்வளோதான் பணம் இருக்கு, நீங்கள் இதெல்லாம் போலீஸில் சொல்கிறதா இருந்தால் கூட சொல்லிக்கோங்க, என்னுடைய மேடம் லீயை வச்சு நான் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான், அந்த வீடியோ பப்ளிக் பண்ணாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் அங்கேருந்து வராங்க அந்த கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, அப்படியே அங்கே ஸ்டக்காகி நின்றுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன்டா என்ன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த ஆர்டிஸ்ட் சாயை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோ சாப்பிடும்போது அந்த மந்திரக்கல் இருக்கக்கூடிய செயினை கழட்டி வச்சிருப்பான்ல, அது அவங்ககிட்ட இல்லைனாலே பேய் வந்து அவனுடைய உடம்பை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி தான் இப்போ அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோடைய பேய் இருக்குல்ல, அது நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே போயிட்டு இந்த சாயை போட்டு ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி தடுத்திருப்பான். பட் நம்ம ஹீரோ அவனே அடிக்கிறதுனால அவன் வந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு ஓரமாக ஒளிஞ்சிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. வந்து பார்க்கும்போது அங்கே ஏறி உட்காந்துக்கிட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உடனே ஓடி போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தில் அந்த மேஜிக் கிறிஸ்டல் இருக்க செயினை போடும்போது அவன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் கிம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கான்சியஸ்க்கு வந்துடுறான். ஆனால் அவனுக்கு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதுல சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன் என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பதற்றத்தோடய அவன் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் சாய் இருக்கான்ல, அவன் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், இந்த மாதிரி இவங்க வீடு தேடி வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே பாருங்க, நான் ஒரு பேய் ஓட்டுறவ, இவனுடைய உடம்புக்குள்ளே பேய் போயிடுச்சு, அதை வெளியேற்றுறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு போனேன், மற்றபடி நான் வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. அதாவது அந்த ஆர்டிஸ்ட் சாயை வந்து இவன் போட்டு அடிச்சிருப்பான்ல, அதுக்கான எவிடன்ஸ்லாம் அவர் அனுப்பியிருக்காரு, அவர் உடம்புல ஏற்பட்ட காயம் எல்லாத்தையுமே. இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு புரியல, நானா இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் டேய் நான் இதை பண்ணலன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது அவன் முன்னே இருந்த மாதிரி இப்போ வரைக்கும் கிருன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னடா இது எல்லாத்தையுமே நீ தானடா பண்ண, அப்படி இருக்கும்போது ஏன்டா பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க இப்போ வரைக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேர் மேலேயும் ஒரு கேஸை போட்டு ஜெயிலில் உட்கார வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனை பார்த்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். இதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றியும் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா நம்ம ஹீரோவோட உடம்பு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது, இந்த ஆவிகள்லாம் வந்துட்டு போகுது அப்படின்றதுனால சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவனுடைய உடம்புல நிறைய டைம் ஆவிலாம் வந்திருக்கும். அந்த மாதிரி ஆவி அவனுடைய உடம்பை கண்ட்ரோலில் எடுத்திருக்கும் போது அவனுடைய கான்சியஸில் இருக்க மாட்டான், ஃபுல்லாக அந்த பேய் தான் அவன் உடம்பை கண்ட்ரோலில் எடுத்துக்கும். அந்த பேயே அவனுடைய
அவனுடைய உடம்பை யூஸ் பண்ணி யாராவது ஒருத்தங்களை அட்டாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் மறுபடியும் கான்சியஸ்க்கு வருவான். அப்படி வரும்போது அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க அடிபட்டிருக்காங்க. ஸோ அந்த பேய் தான் வந்து அவன் உடம்பு யூஸ் பண்ணி அவங்களை அடிச்சிருக்கும். பட் இது எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு தெரியாதுல்ல. என்னாச்சு, ஏன் என்ன எல்லாருமே பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருந்திருப்பான் இப்போ நடந்த மாதிரியே. ஸோ சின்ன வயசில் நடந்த மாதிரி இப்போ திரும்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பயத்தோடய உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அவளுடைய மேனேஜர் இருக்கால, அவ கூட உட்காந்து தான் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறா. அந்த மேனேஜர் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அவனை எப்படியாவது நீ காப்பாத்து, அவன் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுவான், அவன் இப்படி ஜெயிலில் இருக்கிறது நமக்கும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இல்லை அவன் ஒரு ஃப்ராடு, அவன் பண்ண வேலைக்கு அவன் கண்டிப்பாக இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ, உன்னுடைய உண்மையான அசிஸ்டண்ட்டும் இப்போ வரைக்கும் கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான். இந்த நிலைமையில நீ அந்த ஆர்டிஸ்ட் கிம்மை எப்படி போயிட்டு மேல் உலகத்துக்கு அனுப்புவ? அதுக்கு கண்டிப்பாக அந்த ஹீரோவோட உடம்பு உனக்கு தேவைப்படும். நான் நாளைக்கு போயிட்டு அந்த ஹீரோவை வெளியே எடுக்கிற விஷயமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோட வீட்டுக்கு தான் மறுபடியும் போறா. அந்த இடத்துல வேற ஏதாவது பெயிண்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல நிறைய பெயிண்டிங் இருக்கு. இது எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் கிம் வரைஞ்சு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான் போல. ஸோ நம்ம ஹீரோயின் இதை எடுத்துட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஜெயிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்காக அந்த பெயிண்டிங் மியூசியத்தோட ஓனர் அந்த லீயை போய் பார்த்து பேசிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுடைய அந்த பெயிண்டிங் மியூசியத்தை விற்கிற விஷயமா, அது உங்களுக்கு ஓகேவா, அதை விற்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே வித்துருங்க, ஆனால் உள்ள ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை என்ன பண்ண போறீங்க அப்படின் போது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் இதுக்கு நீங்கள் எந்தவித காசும் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஹீரோவை ஜெயிலேருந்து வெளியே எடுக்கணும், அவனுடைய ஃப்ரெண்டையும் கூட அப்படின்னு சொல்ல, அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கிறதுனால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் அடுத்த நாளே வெளியே எடுத்துடுறாங்க. அப்புறம் வெளியே தான் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருப்பா. அப்படியே நம்ம ஹீரோவை வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் காரில் ஏறதுக்கு கொஞ்சம் பயப்படுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, டேய் ஒழுங்கா அவங்க கூட போடா, லாஸ்ட் டைம் அவங்களால தான் நீ வந்து சரியான, நான் அதை கண் கூட பார்த்தேன், தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வண்டியில் ஏறிடுறான். அதுக்கப்புறம் போகிற வழி முழுக்க ஹீரோ புலம்பிகிட்டே இருக்கான், எனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, கடைசியாக சின்ன வயசில் தான் நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், மறுபடியும் அதே மாதிரி நடக்குது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் பண்ணலை, நீ இதுக்கப்புறம் அந்த செயினை கழட்டாமல் மட்டும் இரு, நான் சொல்லும்போது மட்டும் ஆனால் கழட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் புரியல, ஏன் இவன் சொல்லும்போது மட்டும் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் யோசிக்கிறான். ஏன்னா அது கழட்டினாலே அவனுடைய உடம்புக்குள்ளே பேய் போயிடும் அப்படின்றது இப்போ அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுல்ல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவனை எங்கே கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோட வீட்டுக்கு தான். அங்கே போனதுக்கப்புறம் அந்த பேய்களை வர வைக்கிறதுக்காக சாம்பிராணி போடுவாள்ல, அதை போட்டுட்டு நம்ம ஹீரோவை சுற்றி அந்த மந்திர வளையத்தையும் ஏற்பாடு பண்ணியிருப்பா போல அந்த உப்பை வச்சு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணிக்கு அந்த பேய் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பக்கெட் நிறையா அந்த ஆர்டிஸ்ட் கிம் வரைஞ்ச அந்த டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை போட்டுட்டு அதை பற்ற வைக்க பார்க்குறா, அப்பயாவது அந்த பேய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோட பேய் அப்படியே வேகமாக அந்த இடத்துக்கு வந்து காற்று மாதிரி ஒன்று அடிச்சு அப்படியே அந்த டப்பாவை தள்ளி விட்டுருது. ஸோ அந்த பேய் இப்போ வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான நேரம், உன்னுடைய கழுத்தில் இருக்க செயினை கழட்டுறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எதுக்காக நான் கழட்டணும், அப்போ அந்த பேய் இங்கே வந்துருச்சு இல்லை, அது என் உடம்புக்குள்ளே இப்போ போக போகுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா கல்ட்ரா, நான் இங்கே இருக்கேன், அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சின்ன வயசுலேருந்து நடந்த சில விஷயங்களை பற்றிலாம் யோசிக்கிறான். அதாவது அவனுடைய உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு பேய் போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது அவனுக்கே தெரியாது இல்லை. பட் அவன் மறுபடியும் கான்சியஸ்க்கு வந்து பார்க்கும்போது அவன் யாராவது ஒருத்தங்களை அட்டாக் பண்ணியிருப்பான். இதனால அவன் கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் அவனை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க, ஏதோ ஒரு அரக்க மாதிரி அவனை பார்த்து அவனை விட்டு தள்ளி நின்றுருப்பாங்கல்ல, அது எல்லாமே இப்போ அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ நான் என்ன ஆனாலும் சரி இந்த டைம் இந்த செயினை வந்து கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி முரட்டு பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து அந்த சாம்பிராணி வேற அணையிற மாதிரி தெரியுது. அந்த சாம்பிராணி அணைஞ்சிருச்சுன்னா இப்போ இவனுடைய ஆன்மா இங்கிருந்து போயிடும் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அவ வச்சிருக்கக்கூடிய அந்த ஹேர் பினை வச்சு அப்படியே நம்ம ஹீரோ கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செயினை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோடைய பேய் பார்த்தீங்கன்னா அவன் உடம்புக்குள்ள போயிடுது. ஸோ போன உடனே அந்த ஹேர் பினை அவன் நெஞ்சுக்குள்ளேயே குத்தி அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோடைய பேயை பார்த்தீங்கன்னா மேல் உலகத்துக்கு அனுப்பிடுறா. பட் எப்பயுமே இந்த மாதிரி மேல் உலகத்துக்கு அனுப்பும்போது அந்த பேயை பற்றின ஒரு மெமரி நம்ம ஹீரோயினுக்கு போகும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு போகாமல் எப்படி ஹீரோவுக்கு போயிருக்கோம், அதே மாதிரி இப்போ இந்த பேயோடைய மெமரியும் நம்ம ஹீரோவுக்கே போகுது. அந்த மெமரியில் அவன் என்ன பார்க்குறான்னா, அந்த ஆர்டிஸ்ட் கிம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு லேடி வந்து பெட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஒய்ஃப் தான். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு போல, அதனால அப்படியே சுத்தமாக முடியாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க அழுதுகிட்டே அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிம் கிட்ட பேசுகிறாங்க, என்ன ஆனாலும் கண்டிப்பாக என்னை விட்டு நீங்கள் போயிடாதீங்க, நானும் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசும்போது அவனுக்கு நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா இவன் உயிரோடு இருந்தானா கூட இவனுடைய தலையை அடமான வச்சாவது அவனுடைய ஒய்ஃபை காப்பாத்திடுவான். ஆனா இவனுக்கே கேன்சர் இருக்கு, அதுவும் ஸ்டேஜ் 4. அதனால இவன் கண்டிப்பா செத்துருவான்ல. ஸோ நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்றது தான் அவனுடைய ஆசையா இருந்திருக்கு. அதனால அவர் ஒய்ஃபை கையை பிடிச்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இந்த மெமரி எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரியும் போது அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் மேலே சாயிறான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றா. அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு கடைக்கு போறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா
புலம்பிட்டு இருக்கிறான். அவனுக்கு அழுகையும் வேற நிற்கவே மாட்டேங்குது. ஏன்டி எனக்கு இப்படி பண்ண, இப்போ பாரு அந்த பேயோட ஒரு மெமரி எனக்கு வந்துட்டு என்னோட மனசை விட்டு போகவே மாட்டேங்குது, என்னால் சுத்தமாக முடியல, நான் அதை நினைக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் என்னால் முடியலடி, எப்படி நான் அந்த மெமரியை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒன்றும் கவலைப்படாத, அந்த மெமரிலாம் கொஞ்ச நாள்லயே போயிடும் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா, இல்லை இல்லை அதை நீ மறந்துடுவ அப்படின்னு சொன்னேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு, அது மறக்கிற மாதிரி ஒரு மெமரி கிடையாது, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, ஒருவேளை இந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாமே பேய் ஓட்டும் போது உனக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீ என்ன வேலைக்கு வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்ல, தம்பி நான் ஒன்றும் உன்னை வேலைக்கு வைக்கல, நீ தான் வந்து வேலைக்கு சேர்ந்த என்கிட்ட, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பேய் ஓட்டும் போது அந்த பேயோட மெமரிஸ் எல்லாமே எனக்கு தான் நியாயப்படி வரணும், ஆனால் ஏன் உனக்கு வருதுன்னு தெரியல, ஸோ நீ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்க, மற்ற ஆளுங்க மாதிரி இல்லை அப்படின்லாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ அவனுடைய வீட்டிலேயே போய் விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இறங்கி கீழே போகும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிற மாதிரி வரா. அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஸ்டன்னாகி நிற்கும் போது அப்போ தான் தெரிய வருது அவனுடைய செயினை மறுபடியும் நம்ம ஹீரோயினை அவனுக்கே போட்டு விடுறா. இதை மறுபடியும் கழட்டி தொலைஞ்சிடாத நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது ஹீரோ அவளை பார்த்து கேட்குறான், ஆமாம் இந்த தொழிலை நீ எத்தனை வருஷமாக பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் நினச்சி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பேயை ஓட்டினதுக்கே அதோட மெமரியை வந்து நம்ம ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த 10 வருஷமாக நம்ம ஹீரோயினை எத்தனை பேயை ஓட்டியிருப்பா, அப்போ எவ்வளோ பேயோடைய மெமரி வந்து இவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால அவ இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் ஹீரோயினை பாவமாக பார்த்து. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது அவளுடைய மேனேஜர் இருக்கால, அவன் நம்ம ஹீரோயினுக்காக நிறைய சாப்பாடுலாம் வாங்கி வச்சுட்டு போயிருக்கா. நீ பேய் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு தெரியும், நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுட்டு போகும்போது ஹீரோயினை எடுத்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டே இருக்கா. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிம்முடைய மெமரி பற்றியே யோசிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால என்ன பண்ணுறது, அதை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சரக்கடிச்சிட்டே இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருக்கான். என்கிட்ட ஸ்பெஷலான பவர் ஏதோ ஒன்று இருக்குடா, அதனால தான் இந்த பேய்களால் என் உடம்புக்குள்ளே போக முடியுது. இந்த விஷயம் நான் சின்ன பையனாக இருக்கும் போதே என்னோட அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இந்த பேய்கள் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக இதே மாதிரி அந்த மந்திரக்கல் இருக்கக்கூடிய ஒரு செயினை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு. நான் என் அங்கிளோட இறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஹீரோயின் கூட தான் இருந்தாகணும், ஏன்னா என் கற்பனையில் அவள் அம்மா தானே என் அங்கிளோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சரக்கு அடிச்சிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் ஒரே ஒரு சரக்கு கேன் மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்டு கடியில் உருண்டு ஓடுது. இது எல்லாமே நடக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா பேயும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். அப்போ முழுக்க முழுக்க நம்ம ஹீரோயின் அவள் அம்மாவை வந்து டச் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக தள்ளி இருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சரக்கு கேனை கீழே பெட்டு கடியில் உருண்டு ஓடி இருக்கும்ல, அதை அவள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறா. எடுத்துட்டு மேலே எந்திரிக்கும் போது அங்கே ஒரு பில்லோ இருக்கும், அது மேலே காலை வச்சு அவள் தவறி பின்னாடி போய் விழுந்துடுறா. அதுவும் அவள் அம்மாவோட ஆவி மேலேயே. ஸோ விழுந்த உடனே அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடுறா. அது என்னன்னு பார்த்தா சின்ன வயசில் அவளுடைய அம்மா வந்து இவளை மேலே ஒரு இடத்துல வச்சு அடைச்சிட்டு நீ கீழே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கீழே வந்து பார்க்கும்போது அவளுடைய அம்மாவோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பேய் போயிருக்கும் போல, அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பேயோட கண்ட்ரோலையும் தாண்டி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஹேர் பின் இருக்குல்ல, அதை வச்சு என்னுடைய நெஞ்சில் குத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அதை பண்ணோம்னா அவங்களுடைய உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா மேல் உலகத்துக்கு போயிடும்ல. ஸோ அதனால தான் ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். இல்லைம்மா என்னால் முடியாது, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடய பேசிட்டு இருக்கும்போது அவளுடைய அம்மா வேறு வழி இல்லாமல் அவங்களே அந்த ஊசியை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய நெஞ்சில் குத்திப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து மேல் உலகத்துக்கு போயிருக்காது, அவங்க கம்ப்ளீட்டாக இறந்தே போயிருப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருக்காங்க போல. இதுக்கு முன்னாடி அவளுடைய கற்பனையில் நம்ம ஹீரோவோட அங்கிள் வந்து கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும்ல, அது எல்லாமே சும்மா அவளுடைய கற்பனை தான் போல. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அவள் கற்பனையில் பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் அவளுக்கு தோணுனதுக்கப்புறம் டக்குன்னு அதை விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்த உடனே அவள் அம்மாவோட ஞாபகம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால சோகத்தோட ஒரு இடத்துல தரையில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதனால தான் அவள் அம்மாவை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கா போல. அம்மாவை டச் பண்ணோம்னா இந்த மாதிரி இறந்து போன விஷயம்லாம் கண்ணுக்கு தெரியும், அதனால டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ எதிர்பாராத விதமாக டச் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேற வந்துட்டு இவளுடைய வீட்டுக்கு கதவை தட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படி டோரை ஓப்பன் பண்ணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவனை உள்ள விடுறா. அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் அவனை டச் பண்ணியிருப்பாளா, அப்போ உடனே அந்த இடத்துல அவளுடைய டெம்பரேச்சர் எல்லாமே கம்மியாயிருது. ஏன்னா இப்போ அவளுடைய அம்மாவோட ஆவி அவளுடைய உடம்புக்குள்ள வந்துட்டு போனதுக்கப்புறம் அவள் உடம்பு வந்துட்டு ரொம்ப கூலிங்காக ஃபீல் ஆயிருந்திருக்கும் போல. ஸோ நம்ம ஹீரோவை டச் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படியே கம்மியாயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா, சரி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை, என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோடைய மெமரி என்னோட மைண்டை விட்டு போகவே மாட்டேங்குது, அது நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் 10 வருஷமாக இதான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய பேயோட மெமரி இப்படி தான் வந்துட்டு போகும், நான்லாம் அதுக்கு நினச்சி சோகமாக இருந்தேன்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்ல, ஏன்டி நீ பேய் ஓட்டுறவ நீ பண்ணு, நான் பேய் ஓட்டுற மாதிரி நடிக்கிறவன் தானே, எனக்கு எதுக்கு இந்த மெமரிலாம் இருக்கணும், எனக்கு இது வேணா எடுத்து விடு அப்படின்னு சொல்ல, ஏன்டா இது என்ன மெமரி கார்டாடா வேணானா எடுத்து விடுறதுக்கு, வேணும்னா இந்த பஞ்சிங் பேக்கில் பயங்கரமாக குத்தி உன்னுடைய ஸ்ட்ரெஸ்லாம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப சாஃப்டான ஆள், இந்த மாதிரிலாம் நான் பஞ்ச்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அப்போனா சாஃப்டாக பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கத்திலே நடந்துக்கிட்டு அந்த ஆர்டிஸ்ட் கிம்முடைய ஒய்ஃப் ஒரு இடத்துல வந்து அட்மிட் ஆயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்கே ஒரு நர்ஸ் வராங்க. யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்கும்போது தான் அவன் திடீர்னு கான்சியஸ்க்கு வரான். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லேடியையும் பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிச்சு இது அந்த ஆர்டிஸ்ட் கிம்முடைய ஒய்ஃப் தானே, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக புரியாமல் யோசிக்கிறான். அப்புறம் அந்த நர்ஸ் கிட்ட மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அவள் அதை கேட்டுட்டு நீ அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோடைய மெமரிலாம் உன்னுடைய உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டல, அதனால தான் அந்த ஆர்டிஸ்ட் கிம் என்னெல்லாம் பண்ணுவானோ அதை வந்து நீ பண்ணிட்டு இருக்க. அவன் ஒய்ஃபை பார்க்க போகிற மாதிரி நீயே போய் பார்த்துருக்க. அந்த ஆர்டிஸ்ட் கிம்முக்கு இன்னும் நிறைவேறாத ஆசை ஏதோ ஒன்று இருக்கு போல. அதை நிறைவேற்றினா மட்டும்தான் அவனுடைய ஆன்மா முழுமையாக இந்த உலகத்தை விட்டு போகும். இல்லைனா அவனுடைய மெமரி உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் இந்த உலகத்திலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானோ அதை ஓ மூலமாக பண்ண நினைப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு பகீர்னு ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ அதை கேட்டு என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை அந்த ஆர்டிஸ்ட் கிம்முக்கு அவன் ஒய்ஃபை காப்பாற்றுறது தான் நோக்கமாக இருக்குமோ, அதனால தான் அவனுடைய கற்பனையிலேயே நாங்கள் கூட்டு போயிருப்பான் போல. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது ஏதோ பெரிய நோயின்னு கேள்விப்பட்டேன். அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நிறையவே காசு தேவைப்படும். பேசாமல் அந்த ஆர்டிஸ்ட் கிம்முடைய பெயிண்டிங் தானே இப்போ அந்த பெயிண்டிங் மியூசியத்தில் இருக்கு, அதை அந்த இடத்துல வச்சு காசு பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு, அந்த இடத்தோட ஓனர் லீ தானே, அவகிட்ட வேணா போய் கேட்டு பார்க்கலாமா, நீ வேணா கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் மியூசியம் இருக்குல்ல, அந்த மியூசியத்தை விற்க சொல்லி அந்த இடத்தோட ஓனர் லீ கூட நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி கேட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வேற யாரோ ஒருத்தங்க கிட்ட அந்த மியூசியத்தை வந்து வித்து கொடுத்துட்டா. நம்ம ஹீரோயின் இதுக்காக எந்த வித கமிஷனும் வாங்கிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் ரிலீஸ் பண்ண சொல்லி தான் இந்த இதையே அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ அந்த லீ கிட்ட எங்களுக்காக இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த மியூசியத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் சாயோடைய பெயிண்டிங் கிடையாது, அதை வரைஞ்ச உண்மையான ஆர்டிஸ்ட் வந்து கிம்ன்ற ஒருத்தர் தான். ஸோ நீங்கள் வந்து அவருடைய ஒய்ஃப்க்கு கொஞ்சம் செலவு பண்ணணும், அவங்க வந்து ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா கல் நெஞ்சக்காரியாக இருப்பா போல. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அனுப்பிடுறா. ஏன்னா அந்த பெயிண்டிங் விஷயத்தில் இவ உண்மையாகவே ஏமாத்திருக்கா. வேற ஒருத்தருடைய பெயிண்டிங்கை இவ ஆளை வச்சு இவளுடைய பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி ஏமாத்திருக்கால. ஸோ இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு மாதிரி பதட்டத்தோட பேசிட்டு அப்படியே அங்கேருந்து அனுப்பிடுறா. நம்ம ஹீரோயினும் வெளியே வரும்போது புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த பைத்தியக்காரன் பேச்சை கேட்டு இந்த பைத்தியக்காரிகிட்ட வந்து நான் பேசின பாரு, எல்லாம் என்ன சொல்லணும், எனக்கு அவமானமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. அப்படி அவள் வெளியே போகும்போது இந்த லீயை பார்க்கறதுக்காக இன்னொருத்தர் உள்ள வராரு. அவர் வேற யாரும் கிடையாது, அந்த கந்து வெட்டு கொடுக்குற ஆளுக்கு ஒரு ஓனர் மாதிரி இருந்திருப்பான் ஒருத்தன், நான் கூட சேர்மேன் சொல்லியிருப்பான்ல, அவன் தான் இந்த லீயை பார்க்கறதுக்காக வரான். ஸோ இவனும் இந்த பெயிண்டிங் மியூசியத்தை வாங்குற ஐடியாவில் தான் இருந்திருப்பான் போல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்கிட்டயே வித்துருக்கலாம்ல, எதுக்காக இன்னொருத்தருக்கு வித்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல அந்த லீயும் சொல்கிறா, உங்ககிட்ட விற்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் வாங்குற ஐடியாவிலே இல்லையே, அந்த பெயிண்டிங் மியூசியத்தில் ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு எல்லாருமே ஒரு ரூமரை பரப்பி விட்டாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதோட ரேட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் இன்னொருத்தர்கிட்ட வித்துட்டு போயிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறா. இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கி முடிச்சுட்டு சைடில் திரும்பி பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோ கையில் அப்புறம் அவனுடைய வாயிலெல்லாம் ரத்தத்தை தப்பிக்கிட்டு நிற்கிறான். இதை பார்த்துட்டு அப்படியே பயந்துடுறான் அவன் ஃப்ரெண்டு, என்னடா வேம்பியராக மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோ அவன் சத்தத்தை கேட்டு ஒரு மாதிரி கான்சியஸ்க்கு வரான். இவ்வளோ நேரம் அவன் வந்து அவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை போல. அப்போ முன்னாடி ஏதோ ஒரு பெயிண்டிங்கை வேற வரைஞ்சிருப்பான் போல. அப்போ தான் தெரிய வருது அவனுடைய கையில் இருக்கிறது எல்லாமே பெயிண்ட் தான். அப்போ அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறானுங்க. டேய் இந்த பெயிண்டிங்கை நானா வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் நமக்கு தான் தெரியும் உண்மையாகவே நம்ம ஹீரோ அந்த பெயிண்டிங்கை வரைய கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோட மெமரி உனக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவன் வரைஞ்ச மாதிரியே இந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியா வருது, பேசாமல் நம்ம ஏன் இதை ஒரு தொழிலாக பண்ணக்கூடாது, இந்த டிராயிங் நல்லா இருக்குது, இதை நம்ம சேல் பண்ணோம்னா நிறைய காசு கிடைக்கும்ல, இதே மாதிரி நம்ம நிறைய டிராயிங் வரைஞ்சி அதை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐடியா பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சமையல்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்கல்ல ஒரு பாட்டி, அவங்க கிட்ட சாப்பாடை வர வச்சு பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா, மறுபடியும் மழை மாதிரி குமிச்சு வச்சு சாப்பிட்றா. ஸோ அப்போ நம்ம பாட்டி கிட்ட அந்த ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கேட்குறா. ஏன்னா அந்த பாட்டி அங்கே ஸ்பை வேலை தானே பார்க்குறாங்க, இவங்களும் காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க ஏதோ அவனுங்க ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பானுங்க போல, அதை யாரோ ஒருத்தர்கிட்ட சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவர் வேற யாரும் கிடையாது, இப்போ அந்த பெயிண்டிங் மியூசியத்தை அந்த லீக் கிட்ட இருந்து வேற ஒருத்தர்கிட்ட நம்ம ஹீரோயின் சேல் பண்ணியிருப்பாள்ல, அவர்கிட்ட தான் அந்த பெயிண்டிங் விற்கிற ஐடியாவில் அவனுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க போல. எதுக்காக இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணுறானுங்க, அதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு கலை நயம் எப்படி அவங்களுக்கு திடீர்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் மியூசியத்திலே ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க, இந்த மியூசியத்தை வந்து இன்னொருத்தருக்கு சேல் பண்ணதுனால. அந்த பார்ட்டிலாம் நம்ம ஹீரோயின் அவளுடைய மேனேஜர் எல்லாருமே போயிருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த பார்ட்டிக்கு நடுவில் அந்த லீ என்ன யோசிச்சானே தெரியல, ஒரு ப்ரொஜெக்டரில் இங்கே இருக்க எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு காட்டிட்டு இருக்கா. வேற ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பெயிண்டிங் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் சாய் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தானே வச்சிருந்திருப்பாங்க. பட் அதை வரைஞ்ச உண்மையான ஆர்டிஸ்ட் கிம் தானே. ஸோ அவரை பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ வந்து சொல்லிடுறா. இந்த மாதிரி அந்த பெயிண்டிங் எல்லாமே ஆர்டிஸ்ட் சாய் வர கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட் கிம்ன்றவர் தான் வரைஞ்சிருக்காரு. ஸோ இந்த விஷயம் எங்களுக்கே இப்போ தான் தெரிய வந்துச்சு, தயவு செஞ்சு எங்கள் எல்லாருமே மன்னிச்சிருங்க, இவ்வளோ நாள் இது தெரியாமல் அந்த ஆர்டிஸ்ட் சாய் தான் வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே இங்கே வச்சிருந்தோம்ல, ஸோ அதுக்காக மன்னிச்சிருங்க
பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே அந்த ஆர்டிஸ்ட் சாய்க்கு ஷாக் ஆயிருது. கூட இருந்தே இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த லீ என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்டிங் மியூசியம் அவகிட்டே இருக்கும்போது எக்காரணத்து கொண்டும் இங்க வந்து எந்தவித தப்பும் நடக்க நம்ம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாமே ஃபேக்கு, வேற ஒருத்தர் வரைஞ்சதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியப்படுத்திடக்கூடாது. அப்படி பண்ணா இந்த பெயிண்டிங் மியூசியத்தோட ரெப்புடேஷன் குறைஞ்சிரும், யாருமே இதை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கா. ஆனா இப்பதான் இது வித்துட்டால, ஸோ இதுக்கு மேலே இவளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதனால இப்போ இதை ஓப்பனா எல்லார்ட்டையுமே சொல்லிட்டா. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் அவளுடைய அசிஸ்டண்ட்டுக்கும் கூட அவள் மேனேஜருக்கும் கூட வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் சாய் என்ன பண்றானா, யார்ட்டையும் மாட்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கரெக்டாக பார்க்கிங்க்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு இங்கே விற்கிறதுக்காக வந்திருப்பான். இப்போ இந்த பெயிண்டிங் மியூசியத்தை வாங்கியிருக்க ஆளுக்கிட்ட. அப்போ அந்த இடத்துல அந்த சாய் ஓடி வரதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் தோண ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஆர்டிஸ்ட் சாய்க்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் அந்த ஆர்டிஸ்ட் கிம் இருந்திருக்கான். ஸோ அந்த சாய் வந்து எந்த டிராயிங்குமே இது வரைக்கும் வரைய கிடையாது. எல்லா டிராயிங்குமே இந்த கிம் தான் அவனுக்காக வரைஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த ஆர்டிஸ்ட் சாய் கிட்ட வந்து கேட்டிருக்கான், இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன்லாம் பண்ணணும், நீங்கள் அதுக்கு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு போது, என்கிட்ட அவ்வளோ காசு இப்போ இல்லை, ஒழுங்காக டிராயிங் வரைகிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நானும் இன்னும் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிட்டான். அப்படின்னா நீ இதுக்கப்புறம் எனக்கு டிராயிங் வரைஞ்சு கொடுக்க மாட்டியா, நான் யார்கிட்ட இதுக்கப்புறம் போய் வரைவேன், இல்லை நீ போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க டிராயிங் எல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே இருக்க டிராயிங் எடுக்க பார்க்கும்போது, என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த கிம் பார்த்தீங்கன்னா தடுக்க பார்த்துருப்பான். பட் இருந்தாலும் இந்த சாய் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆனதுனால அங்கே இருக்க ஒரு பொருளை எடுத்து அவனுடைய தலையிலே அடிச்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே இறந்து போயிருந்திருக்கான். அது ஒரு தற்கொலை மாதிரி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ரேக்லாம் தள்ளி விட்டு செட் பண்ணிட்டு அவனுடைய கைரேகை எல்லாத்தையுமே அந்த சாய் அழிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்துட்டு ஓடி போயிருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு அந்த கிம்முடைய மெமரி மூலமாக தெரிய வருது. சரி ஓகே, எப்படியோ இவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, இவனுக்கு ஏற்ற தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து அந்த பெயிண்டிங் மியூசியத்தை இப்போ புதுசாக வாங்கியிருக்காருல, அவர்கிட்ட இந்த பெயிண்டிங் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை கொடுக்குறான். ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லும்போது அவரும் அதுக்கு ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையே நோட் பண்றான். என்னன்னு பார்த்தா அந்த பெயிண்டிங்ல ஒரு மாதிரி அந்த கட்டை மாதிரி சைடில் இருக்கும்ல, அதுல வந்துட்டு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, என்னோட காதலிக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பேர் போட்டிருக்கு. யாரோட பேர்னா அந்த ஆர்டிஸ்ட் கிம்மோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேரு. அப்பனா ஏன் மூலமா அந்த ஆர்டிஸ்ட் கிம் அவருடைய ஒய்ஃபுக்காக கடைசியா இந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்காரு போல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புனிதமான டிராயிங்கை நான் காசுக்காக விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா காசுலாம் எனக்கு ஒன்றும் வேணாம், இது கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்கை வாங்கி ஓடி போகிறான். எங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிம்முடைய ஒய்ஃப் வந்துட்டு ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி அந்த பெயிண்டிங்கை வைக்கும்போது அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க வீட்டை தான் அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அங்கே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி. ஸோ அந்த மெமரியும் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழ்ற மாதிரி. அதை யோசிச்சுட்டு பயங்கரமாக கண்ணு தண்ணி விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியிலேருந்து பார்த்துருப்பான். அப்பதான் அவனுக்கும் மனசு கொஞ்சம் லேஸ் ஆகுது. அப்பாடி அந்த ஆர்டிஸ்ட் கிம் என்ன நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.